நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். அதாவது நயினார் நாகேந்திரன் இரட்டலைக்கு மேலே தாமரை இருக்கும்னு சொன்னார். அதை சில பேர் கேள்வி பேசுகிறாங்க. அது யதார்த்தம். இலை எப்பவுமே கீழே தான் இருக்குங்க. பூ தான் மேலே இருக்கும். பூவை இல்லை பூ வந்து நீங்கள் போய் குளத்தில் போய் வாங்க போகலாமா, போய் குளம் போய் பார்த்துட்டு வரலாமா? அது உங்களுக்கு தெரியல, என்ன பத்திரிகையாளர்களுக்கு தெரியல, நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா அதே மாதிரி விமர்சனம் பண்ணவங்க முட்டாளர்களுக்கு தெரியல, நான் என்ன செய்ய முடியும்? இது சீட்டு எண்ணிக்கை அல்ல. நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோமேங்க. இப்போ கூட சொன்னோம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையிலே தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி. இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? அப்படின்னா அவர் தலைமையில்னா அவர் தான் அறிஞ்சிட்டு இருப்பார், அவர்தான் அறிஞ்சிட்டு இருப்பார், ஆட்சி அவர் தான் அமைப்பார், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னும் என்னென்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க? எப்படியாவது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டலாம், எதையாவது பண்ணி கிளறி விடலான்னு பார்க்குறீங்க. அது நடக்காது. எங்களுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிவது. அது ஒன்றுதான் இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை. அதற்காக எப்படி எத்தகைய கூட்டணியும் எத்தகைய அரசியல் நடவடிக்கையும் எடுப்போம்.